ஏன் என்ன பண்றீங்க? பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டோம், செலவுலாம் ஏகப்பட்டு ஆகப்படுது, அதான் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும், அதை பத்தி யோசிச்சு இருக்காதீங்க. நடக்க வேண்டியதை பாருங்க. கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடல, கூப்பிட்டுதான் அவனை கூப்பிடாம விட முடியுமா? அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசவே மாட்டான், அவனை கூட கூப்பிடணுமா? கூப்பிடுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரர் இருந்தாதான் நம்மளுக்கு பலம். ஐயா சரி வா போலாம். கண்ணுமணியா கண்ணுமணியா, நீ ஏன்டா என் வீட்டு வாசல் நிக்கிற? முன்னாடி இப்படி பேசுறான். நீங்க கம்முனு. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறாங்க, நீங்க எல்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். புருஷனால எவ்வளவு மானம் போச்சு தெரியுமா? அதெல்லாம் வர முடியாது. வயசெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா, வாப்பா. ஏய் வர முடியாது போடா. வரமாட்டேன்றாரு. என்னண்ணா அதிசயம் வாங்கிட்டா எங்க வீட்டாண்டு வந்துக்கிறா? வா தம்பி, பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன், எல்லாம் கூட இருந்து செய்யணும். அப்பா கோபமா வைக்கிறாரு. நாமா அவருக்கு ஏய் என்ன தெளிவா பேசுற? அப்படா நான் என் பேச்சு கேள்டா. உன் பேச்செல்லாம் கேட்க முடியாதா? நோ போனா நம்ம வீட்டு கல்யாணம் நான் நின்னு பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிப்பா, இது போதும், வாடி போலாம். ஏய் என்னடா ஒரு அப்பன் பேச்சு மதிக்காம சேவா செய்யற? அப்படிதான் பண்ணுவேன். இவடா சொன்ன என்ன கை உங்களா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அங்க பாரு சண்டை போட்டுக்கிறாங்க. சரி அதை விடுங்க, இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும். எல்லாரும் ஒன்னா கூட தான் கல்யாணம் பண்ண முடியும். நீ என்ன பேசாத கூட பேச சொல்றா? என்னதான் நினைச்சுக்கிற நீ? நான் சொல்றத கேளுங்க. அப்படியே கருணாகரனுக்கும் சொல்லணும். என்னது கருணாகரனுக்கு சொல்லணுமா? இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. யாரு அவமானப்படுத்த பாக்குற? ஏங்க அவர்லாம் முக்கியங்க, என்னங்க அப்படி பண்றீங்க? அதுக்காக என்ன அவமானப்பட்டு அசிங்கப்பட சொல்றியா? வேலைக்கே ஆகாது. கல்யாணம் வச்சுக்கிறேன் எல்லாம் கூட மாட்டியா? பாப்பா உன்னை கூடாம இருப்பனா? கூட இருந்து நீ தான் சிறப்பா பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். இது கூப்பிடு, முக்கியமா கருணாகரனே கூப்பிடு. பாத்தீங்களா, இவரும் அப்படிதான் சொல்றாரு. டேய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுயா, என்னால அவமானப்பட முடியாது. ஒரு வார்த்தை சொன்னப்போ அவர் வந்துருவாருண்ணா. அது வேலைக்கே ஆகாது, சான்ஸே இல்ல. என்னப்பா என்ன மறந்துட்டீங்களா? வாங்க, கல்யாணம் உங்களை மறக்க முடியுமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். கல்யாணம் தெரிஞ்ச உடனே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க எல்லாம் வந்தது. ஆமா அவங்க என்ன சண்டை போட்டு இருக்கிறாங்க? அப்பாவும் பையன் அடிச்சுக்கிறாங்க. பையன் நம்மளுக்கு சப்போர்ட், அப்பா கோவத்துல இருக்கிறாரு. இருக்கட்டும் நல்லதுதான். சொல்றதுக்கு நான் கருணாகரன் ஒரு வார்த்தை சொல்றேன்னா. இந்த பாருப்பா, நீங்களா இந்த கல்யாணத்தை நடத்துங்க, அது போதும். ஒரு வார்த்தை சொல்லுப்பா, இதுல போய் என்ன ஆயிட போற? பாரு அவரும் சொல்றாரு, நீ கேட்க மாட்டேங்கிறிய. யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நாங்க சொல்லி போக மாட்டீங்களா மாப்பிள்ள? வாங்க அத்தா, வாங்க மாமா. மாப்பிள்ள கருணாகரன் சொல்லு, அவர் வந்தாதான் கல்யாணம் நல்லா இருக்கும். கம்முனரியா சும்மா வணக்கம் வச்சுங்க. மாமா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என்னால முடியாது. அங்க என்ன மாப்பிள்ள சண்டை போட்டுக்கிறாங்க? அப்பாவுக்கும் புள்ளிக்கு சண்டை, புள்ள நம்மளுக்கு சப்போர்ட், அப்பா ரொம்ப கோவத்துல இருக்கிறாரு. நடக்கட்டும், ஒரு வார்த்தை சொல்றது நல்லது. என்னால முடியாது, நீங்க ஒன்னா சொல்லிங்க. இன்னி சார் போன் பண்ணி வர சொல்லு கருணாகரன். என்கிட்ட போன் இல்லையா? இமயமலை எங்க? வந்துட்டேன். என்னப்பா? பெரியப்பா போன போடு கருணாகரனுக்கு. போடுறேன். ஹலோ கருணாகரனா, அப்பா உன்னை அரவிந்த் சாமி விட்டாரு சொன்னாங்க. எப்பா திட்டுறாருப்பா. கொடு கருணாகரா, உடனே வா. அட அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா முதல்ல. மாமா என்ன சொல்றான்? நான் சொல்லி வராது இருப்பானா, வரன்ட்டான். என்னால கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டீங்களா? வேணாமா வேணாம், கல்யாணம்னா போய் அவங்க தான் எழுதுவாங்க, நீ எங்க கேட்டு கேக்குறேன். அதுக்கு என்ன பண்றது, வந்து போற செலவெல்லாம் இருக்குல்ல. அன்னைக்கு வேற கல்யாணம் நடக்குது பக்கத்து மண்டபத்துல, அங்க போ. அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போனா நிறைய காசு தருவாங்க. போமா, உன்ன நாங்க வேணாம் நான் சொல்றேன். நீ துடுக்குன்னு பேசுற அரவிந்த் சாமி, எல்லாமே நம்மளுக்கு தேவை. மாமா இது ரொம்ப தொல்லை கொடுக்கு மாமா, உனக்கு புரியாத. கல்யாணத்துக்கு எல்லாரும் முக்கியம், புரிஞ்சுக்கோ. புரியுத, துட்டு தந்தெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. இங்க பாருங்க, அங்க போயிட்டேன்னா நான் இங்க வரமாட்டேன். சரி உனக்கு 100 ரூபாய் தருவேன், அதுக்கு மேல தரமாட்டேன். 500 ரூபாய் கொடுத்தாதான் வருவேன் நானு. பஸ் சார்ஜ் இருக்கு, ஆட்டோ சார்ஜ் இருக்கு, எதை நான் வரும்போது சாப்பிட்டு வருவேன் இல்லீங்களா? அப்ப வேலைக்கு ஆகாதுமா, நீ அங்கேயே போய் வாங்கிக்க, அதிகம் காசு. ஏமா கொஞ்சம் கம்மி காசு தான் கேட்டு வாங்கிக்க. அதெல்லாம் செட் ஆகாது. இந்த திருவிழாவை நம்ம நல்லா நடத்துறோம், எல்லாரையும் கூப்பிடுறோம். சரியே கருணாகரன் எங்க? தெரியலண்ணா, நானும் கூப்பிட்டு பார்த்தேண்ணா, வரேன்றாரு. அப்புறம் தோ இதுன்றாரு. ஆனா என்னடா நீ இதெல்லாம் ஒரு சின்சியரா இருக்கணும்டா. சரியே எல்லாரும் அவங்க சொந்தக்கார ஃபங்க்ஷன் போடுவாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேண்ணா. பபர், நம்ம முதல் தடவையா நடத்துற திருவிழா, எல்லாரும் இங்க இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நம்ம திருவிழாவை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வரானுங்க தெரியுமாண்ணா? கடுப்பாகுதுண்ணா. உசுப்பு ஏத்துறவங்கிட்ட உம்முனும், கடுப்பு ஏத்துறவங்கிட்ட கம்முன்னு இருக்கணும். அப்பதான் நம்ம திருவிழா ஜம்முன்னு நடக்கும். தம்பி, நானும் நீங்க நடத்துற திருவிழாக்கு வரணும்னு எவ்வளவு ட்ரை பண்றேன்பா. சந்தர்ப்ப சூழ்நிலை கொஞ்சம் தடுக்குது. என்னன்னா இப்படி சொல்ற? உனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறேன்னா.
இல்லப்பா, எங்க சொந்தக்காரங்க எனக்கும் ரொம்ப சண்டையா இருந்ததுல, அவங்களே போன் பண்ணி வான்றாங்க. நோ, அவரு நானா திட்டினாரு உங்களா? அவரு கல்யாணத்துக்கு போக போறீங்களா? நானும் சும்மா விட்டேன், பச்சை பச்சையா தானே கேட்டேன். இதெல்லாம் குடும்பத்துல சகஜம்ப்பா. நோ, முந்தா நேத்து கூட சொன்னேன்னா அவர்கிட்ட பேச மாட்டேன்னா. அது வேற வாய், இது வேற வாய். சரி, நெக்ஸ்ட் டைம் நீங்க திருவிழா வைங்க, கட்டாயம் நான் கலந்துக்கிறேன். என்னண்ணா நீ இப்படி பண்ற? சூழ்நிலைகள் மாற காலமும் மாறும். வரட்டாப்பா தம்பி. பார், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம திருவிழாவை நல்லபடி நடத்துறோம். ஓகே ஓகே. பாத்தீங்களா, நம்ம எல்லாம் வந்துட்டோம். கருணாகரன் வரவே இல்லை பாத்தீங்களா? வருவான்பா, ஏன்பா இப்படிலாம் பண்ணிக்கிறா? இந்த கல்யாணம் எப்படி நடத்துறீங்கன்னு பாக்குறேன். நான் இல்லாம கல்யாணமா? பேர் கம்முன்னு வீட்டுக்குள்ள போயிடு, சும்மா பிரச்சனை பண்ணி இருக்காத. டேய், உன்னை ஒரு வழி பண்ணாடா, இல்லன்னா நான் அப்ப இல்லடா. அதெல்லாம் விடுங்க. இந்த கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம் நடத்துறோம், அதுக்கு பிளான் சொல்லுங்க எனக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா, நீ கவலைப்படாத. அதான் எல்லாரும் இருக்கிறாங்களா, பாத்துப்பாங்க, விடுங்க. வாங்க அத்தை, வாங்க நட்பு. மணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்பா. மாமனாரே, நீங்க கால் பண்ண ஒரே விஷயத்துக்காக தான் நான் ஓடி வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீ பேசுவோம் பங்காளி கையில. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் உனக்காக தான் வந்தேன். பேசுப்பா நீ. பாப்பா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் பங்காளி. உட்காரு வா. ஜாம் ஜாம் நடத்திடுவோம் நம்ம வீட்டு கல்யாணம். கோவலாம் ஒண்ணும் இல்லையா? நீ கூட என்ன எவ்வளவோ திட்டின, எனக்கு சுத்தமா கோவமே இல்ல. நீங்க கூட தான் என்ன திட்டிக்கிறீங்க, அதெல்லாம் விடுங்க. குடும்பத்துக்குள்ள அதெல்லாம் சகஜம் தானே. நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி கல்யாணத்தை நடத்துறோம். ஆமா, நடத்துறோம். நான் தம்ம விட மாட்டேன்.